ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நான் சொல்ல போகிற இந்த தேதியில தான் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்து அதன் மூலமாக நீ பேரும் புகழும் பெருமையும் பெற்று உன் வாழ்க்கையை செல்வ செழிப்போடு வாழும்படி நான் செய்ய போகிறேன். உனக்கான வாய்ப்பை கொடுத்து வறுமையை ஒழிச்சு கட்டி செல்வந்தராக உன்னை மாற்றி வலிகளோடும் வேதனைகளோடும் போராடிக்கிட்டு இருந்த உனக்கு, நோய் நொடிகளோடு போராடி வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்த உனக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் தைரியத்தையும் மன சந்தோஷத்தையும் நிம்மதியும் கூட கொடுப்பதற்காகவே இந்த அப்பன் முருகன் வந்திருக்கேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்கள நல்லவங்களை விட கெட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க தான். ஆனால் ஒருபோதும் தப்பி தவறி தெரியாமல் கூட நல்ல மனிதர்களுடைய மனசை நீ காயப்படுத்திட வேண்டாம். ஏன்னா நல்லவங்க சாபம் தலைமுறைக்கும் வம்சாவளிக்கும் கூட பின்தொடர்ந்து வரக்கூடிய விஷயம். யாருக்கும் நீ ஒருபோதும் கெடுதல் நினைக்கவோ கேடு செய்யவோ கூடாதுன்றதுக்காக தான் இதை சொல்கிறேன். இதுவரைக்கும் நீ எந்த தப்பும் செய்யாமலேயே உன் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. ஒருபோதும் தப்பு செஞ்சு பழி பாவ மூட்டையை சுமந்துக்க வேணாங்கிறது தானே என்னுடைய ஆசையாக இருக்குது. உன் அப்பன் முருகன் சொல்கிறேன் கேளு. உன் மனசில் இருக்க கஷ்டத்தையும் உன் வருத்தத்தில் இருக்கிற எல்லா துன்பங்களையும் என்கிட்ட கொடுத்துரு. முருகா முருகான்னு என் நாமத்தை சொன்னாலே நான் உனக்காக அனைத்தையும் சரி செஞ்சு நீ சந்தோஷப்படும்படி நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் நான் உனக்கு உதவியாக இருப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கும் போது அதை மீறி நான் உன்னை தனியாக நிற்கதியாக விட்டுட மாட்டேன். என்னை நம்பி நீ எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது கண்டிப்பாக உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. எப்போதுமே சுற்றி இருக்கவங்கள முழுசாக நம்பி நீ ஏமாளியாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு மனிதன் தன்னை நம்புகிறானோ தன்னம்பிக்கையோடு இருக்கானோ அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்றா. அடுத்தவங்களை நம்புறதும் அடுத்தவங்களை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களும் தான் வாழ்க்கையில் தோற்று போகிறாங்க, கைவிடப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. எந்த சூழ்நிலையிலையும் நீ யாரையும் எதிர்பார்க்க கூடாதுன்றதுல உறுதியாயிரு. அடிக்கடி நான் உனக்கு சொல்கிற விஷயம் ஒன்று தான். வாழ்க்கை வேகமாக போய்கிட்டே இருக்கும். அதில் பல மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நீ அந்த மாற்றங்களுக்கு ஏற்றால் போல வேகமாக முன்னேறி போக தயாராக இரு. சில சமயம் உன்னால் வேகமாக எதையும் செய்ய முடியாட்டி கூட மெதுவாகவாவது உனக்கான முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. எந்த விஷயத்தையும் நீ பாதியில் கைவிட்டுட வேணாம். உனக்கான நல்ல வாய்ப்பையும் வளர்ச்சியையும் கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறதுக்காகவே இந்த முருகன் நான் இருக்கேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாமே செல்லமே. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுத்து உனக்கான சந்தோஷங்களை அள்ளித்தர நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. இப்போதுதான் நீ செஞ்ச நன்மைகளுக்கும் புண்ணியங்களுக்கும் சேர்த்து உனக்கு பலன் கிடைக்க போகுது. இன்றோடு முடிவாக உன் கஷ்டங்களும் முடிஞ்சு போயிடும். நாளைய விடியலின் தொடக்கமாக உனக்கான நல்ல வாழ்க்கை வந்து சேரும். இன்று இரவுக்குள்ளாக நான் என் அருளால எல்லா கஷ்டங்களையும் உனக்கு காணாமல் போக செய்து நாளைக்கு உனக்கு தேவையானதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். இனிமே நீ எந்த சூழ்நிலையிலையும் யாரிடமும் போய் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது. நான் உனக்கு துணையாக உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுத்துட்றேன் என் செல்லமே. கண்ணை மூடி நீ முருகான்னு சொன்னாலே அடுத்த நிமிஷம் நான் உனக்காக ஓடி வந்து நிற்கக்கூடியவனாகவே இருக்கேன். என் செல்ல பிள்ளையான நீ ஒருபோதும் எதை நினச்சும் வருத்தப்பட வேணாம். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையின சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொண்டு வந்து கொட்ட போகிறேன். நீ எப்போது என்னை கூப்பிட்டாலும் நான் உனக்காக ஓடி வந்து உன் குறைகளை தீர்த்து நிறைவாக நிம்மதியாக வாழ வச்சிருவேன். உன் கடன் சுமையும் கஷ்டங்களும் காணாமல் போகும்படி இந்த அப்பன் முருகன் பார்த்துக்கிறேன். உனக்கு எதிராக இனி எதையும் நடக்க விட மாட்டேன். உன்னை வீழ்த்த நினைக்கும் எதிரிகளை தாண்டி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க வேண்டியது இந்த அப்பன் முருகனின் பொறுப்பு. நிச்சயம் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். திருச்செந்தூர் முருகான்னு என்னை கூப்பிட்டினாலே நான் உனக்கு துணையாக இருந்து உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி கொடுத்துருவேன். என் அருளின் மூலமாக இனி உனக்கான வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக மாறும் என் செல்லமே.
எந்த விஷயத்தை நினச்சி மனசில் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தையுமே சரி செஞ்சு உன் கர்ம வினைகளையும் காணாமல் போக செய்யவே இந்த அப்பன் முருகன் வந்திருக்கேன். என்னை வழிபடும் உனக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேரும். எதையும் யோசித்து கவலைப்படாத. என்ன நடந்தாலும் என்னை நோக்கி ஓடிவா. நான் உன் மனசில் இருக்க சங்கடங்களை எல்லாம் போக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன். எப்போதும் பொறுமையோடு இருந்தினாலே உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். இனிமேலும் எந்த கஷ்டமும் உன்னை நோக்கி வராத அளவுக்கு நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துட்றேன். உன் வேதனையும் தனிமையும் அறிந்த நான் உன்னை ஒருபோதும் தனியாக விட்டுட மாட்டேன். கூடிய சீக்கிரம் உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போலவே உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுத்துட்றேன். நீ எதிர்பார்த்த நன்மைகள் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். எங்கும் எப்போதும் எதிலும் நீ நிதானத்தை கடைப்பிடிக்கணும். எந்த விஷயத்திலும் பதட்டம் அடையக்கூடாது. எதை செய்கிறதா இருந்தாலும் என்னை மனசில் நினச்சிக்கிட்டு செஞ்சாலே உன் வாழ்க்கை உனக்கான வாழ்க்கையாக மாறி போயிடும். கூடிய சீக்கிரமே நீ சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைஞ்சு துள்ளி குதிக்கிற அளவுக்கு நான் உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்றேன். யாராவது உன்கிட்ட கோபமாக பேசினாலோ ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் நடந்துக்கிட்டாலோ நான் அவங்களுக்கு பாடம் புகட்டுறேன். என் செல்லமே, தப்பு செஞ்சவங்க தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்குற வரைக்கும், நீ அதை மன்னிக்கிற வரைக்கும் நான் அவங்கள விட போகிறதில்ல. ஏன்னா பல பேர் நீ அப்பாவியாக இருக்கிறதாலேயே உன்னை நல்லா தேவைக்கு பயன்படுத்திட்டு அப்புறம் தூக்கி எறிஞ்சு உதாசீனம் செய்கிறத நான் பார்க்குறேன். என்னுடைய அன்புக்கு பாத்திரமான என் மனசுக்கு பிடிச்ச பிரியமான பிள்ளையாகி நீ இருக்கும்போது நீ மனசு கலங்கும்படி நான் விட்டு வச்சிட மாட்டேன். தைரியமாக இரு. கூடிய சீக்கிரம் உன் எதிர்காலத்தை அழகாக்கி உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். உன் மனக்கவலைகளை எல்லாம் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. நீயும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, உன்னாலான முயற்சிகளை செய்கிற. அப்படி இருந்தும் வாழ்க்கையில் முன்னேற முடியலையென்ற வருத்தமும் கவலையும் தீராத ஆறாத ரதமாக காயாத புண் போல இருக்கிறதல்லவா? அதனால தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காகவே நான் ஒரு நல்ல நாளை குறிச்சிட்டு வந்திருக்கேன். உன்னுடைய முயற்சிகள் எல்லாத்திலும் நான் உன் கூடவே இருந்து உன் உழைப்புக்கு ஏற்ற பலனை கொடுத்துட்றேன். சில சமயங்களில் நீ என்னை வணங்கக்கூட முடியாத அளவுக்கு நிறைய வேலை இருக்குது உனக்கு. அதையெல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். உன் கடமைகளை நீ சரியாக செய்யும்போது அதற்கு உரிய பலனை நான் கொடுக்காமலா விட்டுடுவேன்? நான் எப்போதும் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் தருவேன். என் அன்பு பிள்ளையான உன்னை யார் மனசு கஷ்டப்படும்படி பேசவும் உன் மனசு நோகும்படி எதையாவது செய்யவும் நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. இனி வரப்போகிற நாட்களில் எல்லாமே தலைகீழாக மாறப்போகுது. உனக்கான நல்லதையெல்லாம் உன் சார்பில் நானே செஞ்சு கொடுத்து உன்னை சந்தோஷத்தில் திக்குமுக்காட செய்வேன். உன் வாழ்க்கையில் என் ஆசீர்வாதம் இனி எப்போதும் உனக்கு துணையாக இருக்குன்றதை நம்பு. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே எல்லா விஷயங்களையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். நீ எப்படி எழுதினாலும், அதாவது எப்படி தான் உன் வாழ்க்கைக்காக எழுந்து ஓடினாலும் முயற்சி மட்டும்தான் உன்னுடையது, முடிவு என்னுடையதல்லவா? நீ செய்கிற எல்லா விஷயங்களிலும் நான் கண்டிப்பாக உனக்கு வெற்றியை கொடுத்துட்றேன். என் அன்பு பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்பட்ட கலங்குனன்ற விஷயமே இருக்கக்கூடாது. யார் உன்கிட்ட பேசினா என்ன, பேசாட்டி என்ன, யார் உனக்கு ஆதரவாக நின்னா என்ன, நிற்காட்டி என்ன, உனக்காக நான் இருக்கேன் அல்லவா? அது போதும். கண்டிப்பாக உன்னை கைப்பிடிச்சு சரியான பாதையில் கொண்டு போய் சேர்த்துருவேன். உன்னை பிடிக்காதவங்களையும் உனக்கு பிடிக்காதவங்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து தள்ளி வச்சிட்டினாலே உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அல்லவா? எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்கள், கெட்டெண்ணத்தோட பழகுறவங்க உனக்கு வேண்டாம். நல்லெண்ணம் கொண்ட, நல்ல சிந்தனை கொண்ட நல்ல மனிதர்களோட நீ வாழத் தொடங்கு. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான வெற்றிகளை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேணாம். இனிமேதான் உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கி வைக்க போகிறேன். எதெல்லாம் உனக்கு நடக்காமல் இருந்துச்சோ
அது எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பேன். எதையெல்லாம் நீ ஆசைப்பட்டு கிடைக்கலன்னு கவலைப்பட்டியோ அது அத்தனையும் உன் கைகளில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த அப்பன் முருகன் உருவாக்கி தர்றேன். உனக்கு துணையா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படவே கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா விஷயங்களையும் என்னால் செய்ய முடியுன்ற நம்பிக்கையோட முயற்சி செய். ஏன்னா உன்னால் முடியாதது நீங்கள் எதுவும் இல்லை என் செல்லமே. உன்னால் செய்ய முடியாதது நீ நினச்சதையெல்லாம் யாரோ ஒருத்தர் எங்கேயோ சிறப்பாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களால முடியுதுன்னா கண்டிப்பாக உன்னாலையும் முடியும். உன்னால் முடியாத ஒரு விஷயம்னு இந்த உலகத்தில் நான் எதையுமே படைக்கலை. அப்படி அது உன்னால் முடியாததாக இருந்துச்சு நீ நினச்சின்னா அது இங்கே ஒருத்தராலும் முடியாததாகவே இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு உன்னாலான எல்லா முயற்சிகளையும் தொடர்ந்து செய்ய பழகு. உனக்கான நல்லதையெல்லாம் இந்த அப்பன் முருகன் நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கலைன்னா அதுக்காக கவலைப்படாமல் சந்தோஷப்பட கற்றுக்கோ. ஏன்னா சில விஷயங்கள் நடப்பதை விட நடக்காமல் இருக்கிறதே உனக்கு நல்லது. உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். உன்னை குறை சொல்லும் மனிதர்களை நினச்சி நீ கலங்க வேண்டாம். தேவையில்லாமல் நீ யாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காத. அவங்க குறை என்னன்னு அவங்களுக்கு தெரியலை, அவங்க செய்கிற தப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியலை. ஆனால் அடுத்தவங்களை குறை சொல்ல மட்டும் இந்த உலகத்து மனிதர்கள் ஓடி வர்றாங்க பார்த்தியா. அவங்களுக்குள்ள 1000 தப்பை வச்சுக்கிட்டு 1000 குறைய வச்சுக்கிட்டு உன்னை வந்து குறை சொல்லும் மனிதர்களையும் குற்றம் கண்டுபிடிக்கும் மனிதர்களையும் நீ கண்டுக்கவே வேண்டாம். உனக்கு என்ன தோணுதோ அதன்படி உன்னுடைய வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் வந்து சேரும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். என் அருளால் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன். நீ நினச்சது எல்லாமே இனி நல்ல முறையில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நல்லதே நடக்குன்ற நம்பிக்கை உனக்கு இருந்தாலே நான் உன் கூட இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்துட்றேன். உன்னை அவமானப்படுத்துபவர்கள், உன்னை திட்டுறவங்க, உன்னை குறை சொல்கிறவங்க, குற்றம் சொல்கிறவங்க, பழி போடுறவங்க யாரையும் பார்த்து பயப்படாத.